house has an overhead tank in the shape of a cylinder. This is filled by pumping water from a sump, that is underground tank, which is in the shape of a cuboid. The sump has dimensions 2 meter into 1.5 meter into 1 meter. The overhead tank has its radius of 60 cm and height 105 cm. Find the volume of the water left in the sump after the overhead tank has been completely filled with water from the sump, which has been full initially. அதாவது ஒரு ஓவர்ஹெட் டேங்க்கு அது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கு. அந்த டேங்குக்கு நம்ம கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய சம்ப்ல இருந்து வாட்டர் ஏத்துறோம். அப்படி ஏத்துறப்போ அந்த ஓவர்ஹெட் டேங்க் ஃபில் ஆன பின்னாடி அந்த சம்ப்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் வாட்டருடைய வால்யூமை நாம கால்குலேட் பண்ணணும். இதுக்குரிய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனா மீட்டர்ல இருக்கிற மெஷர்மெண்ட்ஸை நம்ம சென்டிமீட்டரா மாத்திக்கிட்டு கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணிக்கணும். அதாவது சிலிண்டருக்கு ரேடியஸ் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல சம்புக்கும் வந்து நமக்கு லென்த்து பிரெத்து ஹைட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ சிலிண்டருடைய ரேடியஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஹைட் வந்து நமக்கு 105 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதே போல சம்ப் நமக்கு கியூபாய்டு ஷேப்ல இருக்கு. அதனுடைய லென்த் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணி 200 சென்டிமீட்டரா போடுவோம். பிரெத் வந்து 1.5 மீட்டர், தட் இஸ் 150 சென்டிமீட்டர். அதனுடைய ஹைட் வந்து நமக்கு 1 மீட்டர், தட் இஸ் 100 சென்டிமீட்டர். இப்போ நம்ம இந்த ரெண்டு ஷேப்புக்குரிய வால்யூமை கால்குலேட் பண்ண போறோம். இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டரை V1 அப்படின்னு எடுத்துப்போம். அதுக்குரிய ஃபார்முலா வந்து πr²h கியூபிக் யூனிட்ஸ். கொடுத்துருக்கக்கூடிய ரேடியஸ் ஹைட்டு எல்லாத்தையுமே நாம சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வால்யூம் கிடைக்கும். பையோட வேல்யூ 22/7, ரேடியஸ் 60 × 60, அதோட ஹைட்டு 105. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 11,88,000 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு வால்யூமோட ஆன்சர் கிடைக்கும். அடுத்தபடியா நம்ம வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு கண்டுபிடிக்க போறோம். நமக்கு கியூபாய்டுடைய டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது அதோட ஃபார்முலா வந்து நம்ம V2ன்னு எடுத்துப்போம். L × B × H கியூபிக் யூனிட்ஸ். அதுதான் வந்து கியூபாய்டுக்குரிய ஃபார்முலா. எல்லா மெஷர்மெண்ட்டும் நமக்கு தெரியும். லென்த் வந்து 200 சென்டிமீட்டர், பிரெத்து 150 சென்டிமீட்டர், ஹைட்டு 100 சென்டிமீட்டர். இந்த மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வால்யூம் ஆஃப் கியூபாய்டு V2 என்ன கிடைக்கும் அப்படின்னா 30 lakhs அப்படின்னு கிடைக்கும். இப்ப அடுத்து நாம என்ன செய்ய போறோம்னா அந்த ரிமைனிங் வாட்டர், இந்த சம்ப்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் வாட்டருடைய வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா வால்யூம் ஆஃப் வாட்டர் லெஃப்ட் இன் த சம்ப் அதை கால்குலேட் பண்றதுக்கு வால்யூம் ஆஃப் கியூபாய்டு, அதாவது அந்த சம்ப்ல இருந்த ஃபுல் வாட்டர், அதுல இருந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது தான் நமக்கு ரிமைனிங் வாட்டர் லெவலோடைய வால்யூம். ஓகேவா? இப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு 30 lakhsன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து 11,88,000ன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த சம்ப்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் வாட்டருடைய வால்யூம் 18,12,000 சென்டிமீட்டர் கியூப் அல்லது 1812 லிட்டர் அப்படின்னு கிடைக்கும்.